தீனதயாபரே, இன்னும் உனக்கு புத்தி வரவில்லை. என் சட்டத்தை நீயே மீறினாயா? சுவாமி, கடவுள் உண்டென்று யார் நம்புவது? செய்த யாகங்கள், நோன்புகள், விரதங்கள் இவைகளால் நாம் அடைந்த பலன் என்ன? இனி இம்மாதிரி பூஜை செய்தால் நான் மகா கொள்ளாதவனாக இருப்பேன். மந்திரி, நம் மடத்தனத்தின் சின்னமாக விளங்கும் கோவில்களை மூடுங்கள். பூஜைக்கும் கரங்களை துண்டித்து விடுங்கள். அர்ச்சனை செய்தால் கோடுகள் விளங்கு. ஆண்டவன் உண்டென்றால் தூக்கி எடுங்கள். பராசக்தி, பார்வதி தேவி, என் குழந்தை உயிரை கொடுத்தாய். அதுக்கு உன் கோவிலுக்குள் வந்து பிரார்த்தனை செய்ய முடியவில்லை. எல்லாம் அறிந்தவன் நீ. இங்கிருந்தே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எங்களை காப்பாற்றம்மா. ஜெய் ஷியாமளா. தெரியாம அப்படி பாடுறீங்க? தெரிந்தே, எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றே பாடினேன். இந்த ராஜ்யத்துல கடவுள் இருக்காருன்னு சொன்னாலே தப்பு. கடவுள் இல்லை என்றால் தவறு, மகா தவறு. எந்த ராஜ்யமானாலும் சரி, எந்த காலமானாலும் சரி, கடவுள் உண்டென்று சொன்னால் தண்டனை, இல்லை என்பவருக்கு அதைவிட கடும் தண்டனை காத்திருக்கும். இது எங்க மகாராஜாவின் கட்டளை. இது மகாராஜாதி ராஜன், தேவாதி தேவனிட்ட சட்டம். ஓஹோ, அப்படியானால் இங்க மகாராஜா கிட்ட வாங்க. என்ன பாக்குற? வா, ஈட்டுக்கிட்டு போ. ஜெய் ஷியாமளா. நேற்றிரவு கோவிலின் அருகில் கடவுள் இருக்கிறார் என்று பாட்டு பாடிக்கொண்டே வந்தான் மகாராஜா. என்ன? உண்டடா மூடா ஆண்டவன் உண்டடா. அந்த வார்த்தை மட்டும் என் ராஜ்யத்தில் சொல்லக்கூடாது, தெரியுமா? நீ ஒரு ராஜா, இது உன் ராஜ்யம். என்ன கர்வம்! உன்னால் கொல்ல முடியும், ஆனால் உண்டாக்க முடியுமா? ஒரு எறும்பை சிருஷ்டிக்க முடியுமா? மழை பெய்வது யாரால்? சூரிய சந்திரர்களை படைத்தது யார்? ஆண்டவன் பிரம்மாண்ட சிருஷ்டியில் உலகமே ஒரு எறும்பு புற்றுக்கு சமானம். தெரிந்து கொள் மூடா. மமதையால் கண்மூடியாகி கடவுளை கேவலமாக பேசாதே. கடவுள் இல்லை என்றால் உனக்கு கதிமோட்சமே இல்லை. என்ன துணிச்சல்! உன்னை படைத்தவன் எப்படி காப்பாற்றுகிறான் பார்க்கலாம். யாருங்க இவன்? தலையை துண்டித்து விடுங்கள். அது மட்டும் உன்னால் ஆகாது. பரமேஸ்வரன் ஆக்ஞை. யாரா அந்த பரமேஸ்வரன்? இருந்தால் பயபக்தியுடன் எவ்வளவு செய்தும் எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லையே. தென்படவே மாட்டான். கண்ணில் பூ இருந்து மறைக்கும் போது தெரியாது. நான் எனும் ஆணவ பூ, அது போக வேண்டும். அதுவரை நீ செய்யும் காரியம் பலிதம் பெறாது. மகானுபாவா, எங்கள் மகாராஜா இத்தனை வருஷங்களாக தம்பதி சமேதரால் பல தான தர்மங்கள், யாத்திரை, யாகங்கள் செய்தும் புத்திர சந்தானம் உண்டாகாததால் ஏற்பட்ட வெறுப்பே இதற்கு காரணம். எப்படி உண்டாகும்? செய்ததெல்லாம் அகம்பாவத்துடன் செய்தான். தான் ராஜா என்பதை மறந்து தாழ்ந்த மனப்பான்மையுடன் தீனத்துவம் ஏற்கவில்லையே. இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் மகரிஷி? என்ன சொல்வார்? இன்னும் ஒரு யாகம் செய்ய என்பார்.
பார்த்தாய் அரசே, எவ்வளவு மட்டமான நோக்கம் உனக்கென்று. செய்ய சொல்வது யாகமில்லை, தியாகம். அதிகார கர்வ தியாகமே நான் கூறுவது. நட, ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று சியாமளா தேவியின் நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும், அதுவே போதும். மகாராஜா, இன்னும் உனக்கு அந்த பிரமை போகவில்லையா? இப்படி எத்தனை பேர்கள் சொன்னார்கள். ஆனா இவ்வளவு திடமாக யாருமே கூறவில்லையே. இந்த ஒரு முயற்சியும் செய்து பார்ப்பதில் என்ன நஷ்டம் மகாராஜா? என்ன நஷ்டமா? மான நஷ்டம். ஊர் முழுவதும் அர்ச்சனை பூஜை கூடாது என்று கட்டளையிட்டு நானே போய் அர்ச்சனை செய்வதா? உண்மையை தெரிந்து கொள்ளத்தானே மகாராஜா. ஒருவேளை பறித்து விட்டால்? உண்மை பழித்து விட்டால் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. உண்மை இல்லாத பொய்யாகிவிட்டால்? மகாராஜா, அந்த வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டாம் பிரபு. பிரபு, இது தவறாமல் பலிக்கும் என்றே தோன்றுகிறது. நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தடவை மட்டும் கருணை புரிந்து சம்மதியுங்கள் பிரபு. பிரபு. மகாராஜா, கடைசி முயற்சியாக இதையும் செய்து விடுங்கள். சரி, உங்கள் இஷ்டப்படி ஆகட்டும். ஆனால் இதன் பலாபலன் தெரிவதை இந்த சன்னியாசி சிறையில் அடைத்து வையுங்கள். இவர் வார்த்தை பொய்யாக முடிந்தால் இந்த சன்னியாசி தூக்கிலிட்டே தீருவேன். அழைத்து செல்லுங்கள். ஜெய் சியாமளா. மகாராஜா, நம் கோரிக்கை தவறாமல் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமாம் தேவி, அது என்னவோ எனக்கும் இதுவரை இல்லாத ஒரு பக்தி ஏற்பட்டிருக்கிறது. சுவாமி, இம்மாதிரி நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ. அந்த மகாத்மா உபதேசித்தபடி ஒரு பழமில்லாமல் 2 பழங்களைக் கொண்டு சாமளாம்பிகையை ஆராதித்தால் நல்லதென்றே படுகிறது. தங்கள் அபிப்பிராயம் என்ன மகாராஜா? தேவி, ஒன்றிற்கு 2 குழந்தைகள் பிறந்தால் நல்லதென்கிற ஆசை எனக்கும் தான். வேண்டாம் என்று சொல்ல வாய் வரவில்லை. உன் இஷ்டம் போல் செய். மகாராஜா, பராசக்தி சாமளாம்பிகை சமித்துக்கொள். சமித்துக்கொள் தாயே. தாயே, சமித்துக்கொள். சாமளாம்பிகை சமித்துக்கொள். சாமளாம்பிகை சமித்துக்கொள். அம்மாடி, அடே டக்கு, இன்னைக்கு ஒரு செல்லா காசு கூட கிடைக்கல. பசி தாங்கலடா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இந்தா, இத கொஞ்சம் கடிச்சுக்க. பச்சை மீனியா? நீ சின்ன குரு, நான் சொல்றேன். இது என்னடா வெறும் தோல்? ஆமாண்டா, பஞ்சத்துல இப்படித்தான் ஜீவிக்கணும்.
என் இதயத்தை சாப்பிடுவன் மந்திரி. போடி, என் ஹிருதயத்தை சாப்பிடுவன் ராஜா. மகாராஜா, மகாராஜா, மந்திரியார் உடல்நிலை மிகவும் மோசமா இருக்கிறது. தங்கள் அவசியம் பார்க்க வேண்டுமா? அப்படியா? வந்தீர்களா? உங்களுக்கு எப்படி இருக்கிறது மகாராஜா? நான் தங்கள் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தவறிவிட்டேன். விஜயபுரி மன்னன் தங்கள் தந்தையால் முறியடிக்கப்பட்டு காவல் கைதியாக கொண்டு வரப்பட்டான். பிறகு கருணையால் விடுவிக்கப்பட்டான். அந்த அவமானமே அவனை நான் ஜென்ம சத்ருவாக்கிவிட்டது. நம்மை முறியடிக்க சமயத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தேவி, மாலை ஒன்றிருக்கிறது. அது உள்ளவரை அவனுக்கே வெற்றி. போர் தொடுக்காமல் தந்திரமாக அவன் கொட்டத்தை அடக்கி அவன் ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதாக சத்தியம் செய்தேன். இரண்டாவது என் சத்தியத்தை தாங்கள் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிறீர்களா மகாராஜா? சொல்லுங்கள் மகாராஜா. என் வார்த்தையை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சண்டைப்படக்கூடாது. காப்பாற்றுகிறீர்களா மகாராஜா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்படியே நடக்கிறேன். என் காலம் இனி அதிக நேரம் இல்லை. வழக்கம் போல் புறாவை பறக்க விடுங்கள். புது மந்திரியை தேர்ந்தெடுங்கள். வணக்கம்.